நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்லா சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 26 வரை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் சுக்கிரன் 6, 7, 10ஆம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் சுக்கிரனால் பெரிய அளவு பிரச்சனைகள் ஏற்படும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குருவோடு இணைந்து சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா கடந்த 25 நாட்கள் உங்களுக்கு கடுமையான மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கும். பெண்கள் வழியில் ஒரு பிரச்சனை தொந்தரவுகள் வந்திருக்கும். 10வது வீட்டிலே குருவோடு இணைந்து சுக்கிரன் செல்லும்போது பணம் சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளிகளிடம் உயர் அதிகாரிகளிடம் பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடும். லாபஸ்தானமான 11வது வீட்டில் சிம்ம ராசியில் சுக்கிரன் வரும்போது சிங்கம் போல் மேகங்கள் கர்ஜிக்கும். கட்டார் முட்டார்னு இடி இடிச்சுக்கிட்டு மழை பொழியும். கடந்த மாதம் கடகராசியில் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழையே இல்லை. தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சு, இருந்தாலும் மழை இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிரன் வரும்போது அனைத்து இடங்களிலும் நல்ல மழை பொழியும். இப்போ பார்த்தீங்கன்னா 11வது வீட்டிலே துலாம் ராசிக்கு சுக்கிரன் வரும்போது விவசாயிகள் புதிய பயிர் பண்ணிக்கலாம். விவசாய வெள்ளாமை நன்கு செழித்து வளரும். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. 11வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். மூத்த உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உதவி கிடைக்கும். மூத்த உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். மூத்த உடன் பிறந்தவர்கள் புதிதாக வண்டி வாகனம் நிலம் சொத்து
வீடு கட்டுறது, மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலே சுக்கிரன் வருவது உங்களுக்கு நல்ல சந்தோஷங்களை ஏற்படுத்தும். நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி ஜாலியாக நல்லா சந்தோஷமாக அடுத்து வரக்கூடிய 29 நாட்கள் சென்று வருவீங்க. 11வது வீட்டு சுக்கிரன் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான லாபங்கள் அதிக அளவு கொடுக்கும். எந்த வேலை செய்தாலும் சரி, என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, துலாம் ராசிக்கு அடுத்த 29 நாட்கள் பொருளாதாரம் உங்களுக்கு உயரும். அதிகமான பணம் வந்து 11வது வீட்டில் வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பெற்று தருவார். வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான வருமானம் இந்த காலகட்டத்தில் வரும். 11வது வீட்டு சுக்கிரன் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்க போகிறார். அக்கா, தங்கை, மனைவி, பெண் குழந்தைகள், அம்மா, பாட்டி, பெண் உறவுகள் மூலம் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி, உதவிகள் கிடைக்கும். பெண் உறவுகள் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. பெண் உறவுகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். 11வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பெண் தோழிகள், பெண் நண்பர்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு கூடுதலாக வருவாங்க. அடுத்த 29 நாட்கள் நீங்கள் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கடந்த மாதம் உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம், வேலை தொழில் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த கஷ்டம், அதிக உழைப்பு, அதற்குண்டான ஆதாயம் எதிர்வரக்கூடிய இந்த 29 நாட்கள் துலாம் ராசி என்பதற்கு கிடைக்கப் போகிறது. துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, இதை கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா, சுக்கிரன் வந்து கேதுவோடு இணைந்து லாபஸ்தானத்தில் செல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த கோர்ட்டு கேஸு, அந்த வில்லங்கங்கள், சட்ட சிக்கல்கள் இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. 5வது வீட்டிலே ராகு இருக்கும்போது பூர்வீகம் சார்ந்த, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளை பெரும்பாலும் இந்த 29 நாட்கள் நீங்கள் வந்து தீர்த்து விடலாம். பூர்வீக சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த 29 நாட்கள் அதிக விலைக்கு நல்லா லாபத்துக்கு விற்கிற மாதிரியான பெரிய பார்ட்டி வரும். நீங்கள் வந்து பூர்வீக சொத்துக்களை விற்கலாம். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு வேற இடம் போய் நல்ல நிலமா உடனே சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. வியாபாரம், தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த 29 நாட்கள் அதிகமான பணத்தை கொடுத்து நல்ல லாபங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது கடன், நோய், எதிரி, வேலை உத்தியோகம் சார்ந்து இதில் வந்து எதிரியே ஒன்று உங்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். நல்லா வேலை இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கெடும். உடல்நிலை நன்றாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பண ரீதியான வேலை, தொழில், உத்தியோக ரீதியான பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள், அடிக்கடி நோய் வருது அப்படின்னா கடன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கடன், நோய், எதிரி, வேலை சார்ந்து எதிரியே ஒன்று துலாம் ராசிக்கு சனி பகவான் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தியே தீர்வார். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி இருப்பது பார்த்தீங்கன்னா 4, 5ஆம் அதிபதி. உங்கள் குழந்தையிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும், அல்லது குழந்தைகளை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைப்பது, அல்லது வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். துலாம் ராசிக்கு 6ஆம் இடம் சனி செல்வது பெரும்பாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வு உண்டு. துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா புதன் செல்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 15 வரை இந்த சுக்கிரன் சிம்மராசியிலிருந்து கன்னிராசி வரும் வரை மிதுனத்திலே புதன் அமர்ந்திருப்பார். மிதுன ராசியில் புதன் இருக்கும் வரை துலாம் ராசி என்பவர்கள் அப்பாவிடம் நீங்கள் வந்து
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் அப்பா உங்கள் காரியங்களில் கொஞ்சம் தடைப்படுத்துகிற மாதிரி, உங்கள் அப்பாவால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் சிக்கல்கள் வர மாதிரி இருக்கும். 9வது வீட்டிலே புதன் இருக்கும்போது தந்தையார் உங்களை நோட்டம் விடுவார். தந்தையார் உங்கள் முன்னேற்றத்தில் கொஞ்சம் குறுக்கீடு இருப்பது போல் துலாம் ராசி என்பதற்கு இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி நல்ல முன்னேற்றங்களையும் பண ரீதியான வசதி வாய்ப்புகளையும் மூத்த உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமையும் பெண்கள் வழி ஆதாயங்களையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். துலாம் ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.